ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் புதிய உரிமையாளர் குறித்து பரபரப்பான செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன. பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர் ஆர்சிபி இன் புதிய உரிமையாளர் ஆகிறார் என்ற வதந்திகள் பெரும்பாலும் ரசிகர்கள் உருவாக்கிய மீம்களால் உருவானவை. தற்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் உரிமையாளர் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் ஆகும். இது டியாஜியோ நிறுவனத்தின் ஒரு பகுதியாகும். 2008 இல் விஜய் மல்லையா ஆர்சிபி அணியை வாங்கினார். பின்னர் 2015 இல் டியாஜியோ இந்தியா யுனைடெட் ஸ்பிரிட்ஸை கையகப்படுத்திய போது உரிமையம் மாறியது. சமீபத்திய ஊடக அறிக்கைகள் ரன்பீர் கபூர் மற்றும் விராட் கோலியின் மனைவி அனுஷ்கா சர்மா ஆகியோர் ஆர்சிபி இல் முதலீடு செய்ய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறுகின்றன. ரன்பீர் கபூர் 2% பங்குகளை 300 முதல் 350 வரை கோடி ரூபாய்க்கு வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 6% பங்குகள் வியர்வை ஈக்விட்டி மூலம் வரும் என்றும் கூறப்படுகிறது. அனுஷ்கா சர்மா சுமார் 3% பங்குகளை 400 கோடி ரூபாய் மதிப்பில் பெற பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிகிறது. இந்த ஒப்பந்தம் இறுதியானால் ரன்பீர் கபூர் மற்றும் அனுஷ்கா சர்மா ஆகியோர் ஆர்சிபி இன் உலகளாவிய பிராண்ட் முகங்களாக செயல்படுவார்கள். ரன்பீர் கபூர் ஏற்கனவே மும்பை சிட்டி எஃப்சி இன் இணை உரிமையாளராக உள்ளார். இது விளையாட்டுத் துறையில் அவரது அனுபவத்தை காட்டுகிறது. விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா இருவரும் ரன்பீர் கபூருடன் நல்ல உறவை கொண்டுள்ளனர். அனுஷ்கா அவருடன் திரைப்படத்திலும் நடித்துள்ளார். ஆர்சிபி அணி 3 முறை இறுதிப் போட்டிக்கு வந்தாலும் 2025 ஆண்டில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி தனது முதல் ஐபிஎல் பட்டத்தை வென்றது. இந்த வெற்றி ரசிகர்கள் மத்தியில் பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியது. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு சோகமான சம்பவமும் நடந்தது. ரன்பீர் கபூர் ஆர்சிபி இன் புதிய உரிமையாளர் ஆகிறார் என்ற செய்தி ஒரு வதந்தி அல்லது மீம் உருவாக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனினும் அவர் மற்றும் அனுஷ்கா சர்மா ஆகியோர் ஆர்சிபி இல் முதலீடு செய்ய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாற்றங்கள் ஆர்சிபி இன் எதிர்காலத்திற்கும் அதன் ரசிகர்களுக்கும் ஐபிஎல் போட்டிக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம்.